வந்துட்டீங்கல்லக்கா. சித்தார்த் சரியாதான் சொன்னாரு. அவரோட மனைவி ரோஹிணி அவரை காப்பாத்த கட்டாயம் இங்க வருவாங்கன்னு சொன்னாரு. ஆனா ரோஹிணி வரல. இங்க பாருங்க சித்தார்த், ரோஹிணி வரல. ஆனா ரோஹிணி அவளோட அக்காவை, அவளோட சீமா அக்காவை இங்க அனுப்பி வச்சிருக்கா. அப்படி என்ன வித்தியாசம் இருக்க போகுது? நீங்க அக்கா தங்கச்சி 2 பேரும் பிரிஞ்சா போக போறீங்க? நீங்க இங்க வந்துட்டீங்கக்கா. ஆனா நீங்க இங்க வந்து ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க சீமாக்கா. சரியோ தவறு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா நானும் என்னோட குடும்பமும் சித்தார்த்த உன்கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு எங்க கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நாங்க போராடுவோம். என்னதான் போராடினாலும் உங்களால ஜெயிக்கவே முடியாதுக்கா. சித்தார்த் அவரோட விருப்பத்தோட இங்க என்கிட்ட வந்திருக்காரு. அப்புறம் அதுக்கு பதிலாதான் நான் உங்க எல்லாருக்கும் உயிர் பிச்சை கொடுத்திருக்கேன். அதுக்கும் இதுக்கும் சரியா போச்சு. நல்லதுக்கு பதிலா நான் தான் உங்களுக்கு நல்லது பண்ணிட்டேன். அப்புறம் நீங்க எதுக்கு என்னோட உலகத்துக்குள்ள வரீங்க? உங்களுக்கு அப்படி என்னதான் வேணும்? இங்க இருந்து போயிடுங்கக்கா. சித்தார்த் எனக்கு சொந்தமாக போறதை யாராலையும் தடுக்க முடியாது. நீங்க இந்த மாதிரி பண்றதுதான் என்ன அடிக்கடி தப்பான முடிவை எடுக்க கட்டாயப்படுத்திட்டு இருக்க. ஒத்துக்கிறேன், நான் என்னோட கோபத்தால உங்க குடும்பத்துல உள்ள சிலருக்கு தவறான விஷயங்களை செஞ்சு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கேன். அதெல்லாம் போதும். இனிமே நான் யாருக்கும் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்த விரும்பலக்கா. அதனால நீங்க இங்க இருந்து போறதுதான் நம்ம 2 பேருக்குமே நல்லது. இப்ப நீயே விருப்பப்பட்டாலும் சரி, உன்னால எங்களை எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா இன்னைக்கு என் குடும்பம் பூரா ஒன்னா இருக்க என்னோட மிகப்பெரிய சக்தியே என்னோட பிரேம் தான் மாயா. அப்புறம் என் தாயோட ஆசீர்வாதமும் எனக்கு இருக்கு. இப்ப உங்க புருஷனாலையும் இல்ல உங்க துர்கா தேவியோட ஆசீர்வாதத்தாலையும் என்ன எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா இங்க இந்த உலகத்துல நான் சொல்றதுதான் நடக்கும். அத மீறி வேற எதுவுமே நடக்காது. எதை நீ உன்னோட உலகம்னு சொல்லிக்கிட்டு இருக்கியோ அத உருவாக்குனது கூட அந்த தாய் தான். அதை தெரிஞ்சுக்கோ. அதனால எங்கேயும் எப்பவும் அவங்க விருப்பம் மட்டும்தான் நடக்கும். அதையும் பார்க்கலாம் நடக்க போறது என்னன்னு. இப்ப ஒரு விஷயத்த சொல்லவா? உங்களோட தங்கச்சி ரோஹிணி சித்தார்த்தோட நம்பிக்கைய கெடுத்துட்டா. சித்தார்த் ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தாரு. ரோஹிணி இங்க வந்து கண்டிப்பா இவரை காப்பாத்துவான்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா அப்படி நடக்கல. இதுதான் வித்தியாசம் மாயா. உனக்கும் ஏன் ரோஹிணிக்கும் ஒரு புருஷன் பொண்டாட்டியோட உறவு நம்பிக்கைக்கு சம்பந்தப்பட்டது. ஆனா என்னோட ரோஹிணி சித்தார்த்தோட நம்பிக்கையை உடைக்கவே இல்லை. நீ ஆரம்பிச்சு வச்ச இந்த விளையாட்டுக்கு ஒரு முடிவை ஏற்படுத்துறதுக்கு தான் அவ இப்ப போயிருக்கா. நீங்க பயப்படாதீங்க சார். நான் இதுல போட்டிருக்க மருந்து இருக்கு பாருங்க, அது மிருகங்களை மயக்கமடைய செய்யும். அப்புறம் இந்த மருந்தை ஊத்துனீங்கன்னா அந்த நாகம் கண்டிப்பா மயக்கமடையும். ஆனா இதனால ஒருவேளை அதோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. அது மயக்கம் அடைஞ்சு பலவீனமாயிடும், அவ்வளவுதான். அந்த நாகத்து மேல எப்போ தாக்குதல் நடத்தணும் அதை மட்டும் நீங்க சொல்லுங்க. அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு. ஒருவேளை அந்த நாகத்துக்கு எதிராக நாம சூழ்ச்சி பண்ணிட்டு இருக்கோங்கிற விஷயம் அதுக்கு தெரிய வந்தா அதுக்கப்புறம் எல்லாமே தலைகீழா மாறிடும். அப்போ இப்ப நம்ம என்ன பண்றது? காத்திருக்கணும். சரியான நேரத்துல அந்த நாகத்தை மயக்கம் போட வச்சு நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடணும்.
ஏதாவது சாப்பிடுங்க, இல்லைன்னா மறுபடியும் உங்க உடம்புக்கு ஏதாவது வந்துடும். என்னோட குடும்பத்தை என்னால பார்க்க முடியல. என் உடம்ப காப்பாத்தி நான் என்ன பண்ண போறேன்? எனக்கு எதுவும் வேண்டாம் சுஜாதா. ஒரு மனுஷன் எந்த சமயத்துல தோத்து போறான் தெரியுமா? எப்போ தன் கண் முன்னாடியே தன் குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு ஆபத்து வரும்போது எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இருக்கானோ, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நான் உயிரோட இருக்கேன் பாரு. என்னெல்லாம் நான் இன்னும் அனுபவிக்கணுமோ. என்னுடைய வாழ்க்கையில முதல் முறையா நான் அநியாயம் செய்யணுங்கிற எண்ணத்துக்கு நான் வந்துட்டேன். அந்த தாய் நம்ம எல்லாரையும் நடுக்கடலுக்கு கூட்டிட்டு வந்து தவிக்க விட்டுட்டா. அப்படிலாம் இல்ல சுஜாதா, அப்படிலாம் நீ சொல்லாத. எப்படி சொல்லாம இருக்க முடியும்? எப்படி யோசிக்காம இருக்க முடியும்? இப்ப நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் ஒரு நல்ல முடிவு கிடைக்குமா கிடைக்காதான்னு கூட தெரியாது. அவன் நம்மளை காப்பாத்துவாளா இல்லையான்னு கூட நமக்கு தெரியல பெரியத்த. என் கடைசி நம்பிக்கை இதுதான். யாரு நம்ம குடும்பத்தோட சந்தோஷத்தை பறிச்சாலும், யாரு என் மக சித்தார்த்த வாழ்க்கைய நரகமாக்கி தவிக்க விட்டாலும் அவ செஞ்ச தப்புக்கு நிச்சயம் தண்டனை கிடைக்கும். இது அந்த தாய் மேல சத்தியம் பெரியத்த. ஏன்னா எனக்கு அந்த தாய் மேல அதிக நம்பிக்கை இருக்கு. தன்னுடைய தர்மத்தை நிறைவேற்றினவங்களுக்கு கடவுள்கிட்ட ஏதாவது கேட்கணும்னு தோடும். ஆனா நல்லதையே செய்யறவங்களுக்கு அந்த தாய் தான் கொடுக்க வேண்டியிருக்கும் பெரியத்த. அந்த துர்கா தேவி நம்மளை கைவிட மாட்டா. நிச்சயம் காப்பாத்துவா, நிச்சயம் காப்பாத்துவா. அந்த நம்பிக்கையோட இருப்போம். நாம அவ மேல நம்பிக்கை வைப்போம். நம்ம எல்லாருக்கும் துன்பத்தை தந்த அந்த நாகத்தோட அழிவு நிச்சயம் நிறைவேறிய தீரும். இவரை பார்த்தா அகோரி மாதிரி தெரியுதே. அந்த திரிசூலம் எங்க இருக்கும்? அங்க ஒரு அகோரி தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அகோரியா? ஆமா அகோரி. அந்த பக்கம் போறதே ரொம்ப ஆபத்தானது. ஒருவேளை நம்ம அங்க போறதுனால அவரோட தவம் கலைஞ்சு போச்சுன்னா, அப்போ அவரோட கோபத்தினால நம்ம உயிருக்கே கூட ஆபத்து ஏற்படலாம். நீங்க என்ன பேசுறீங்க? ஏன் உளறீங்க? நான் ஒன்னும் வளரல. நான் சொல்றத கேளுங்க. இப்ப நம்ம எந்த வழியா போய்கிட்டு இருக்கோமோ அது ரொம்ப ஆபத்தான பாதை. ஆபத்துங்கிற வார்த்தை என்னோட வாழ்க்கையை விட்டு எப்பவும் நீங்கி போயிடுச்சு. அந்த நாகத்தோட இத்தனை நாளா நான் போராடி எந்த பிரச்சனையும் ஃபேஸ் பண்ற தைரியம் எனக்கு வந்துருச்சு. இப்ப எனக்கு அந்த தைரியம் தான் எனக்கு உதவி செய்ய போகுது. இனிமே வெயிட் பண்ண கூடாது. நாம இங்க இருந்து சீக்கிரம் போயாகணும். நம்ம கிட்ட நேரம் இல்ல. இப்ப மணி 8:10 ஆகுது. இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள எப்படியாவது நாம அந்த திரிசூலத்தை எடுத்துட்டு போகணும். நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ரோஹிணி. இப்போ நாம ரொம்ப கவனமா போயாகணும். அதுவும் முக்கியமா அந்த அகோரியை கிராஸ் பண்ணும்போது.
எந்த காரணத்தை கொண்டும் நம்மால அவரோட தவம் கலைஞ்சிராம பாத்துக்கணும். சரி. பி கேர்ஃபுல். இப்ப கூட நேரம் இருக்கு மாயா, உன் தப்ப திருத்திக்கோ. அந்த தாய் உருவாக்குன இந்த பிரபஞ்சத்துல சில விதிமுறைகள் இருக்கு. அந்த விதிமுறைகள் 5 அறிவு இருக்கிற விலங்கா இருந்தாலும் சரி, 6 அறிவு இருக்கிற மனுஷனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் அந்த விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டுதான் ஆகணும். மாயா, நீ ஒரு மனுஷனோட ஆத்மாவை ஒரு நாகத்துக்குள்ள எடுத்துட்டு போறதுக்கு பாத்துக்கிட்டு இருக்க. இது சரி இல்ல மாயா, இது ரொம்ப தப்பு. அந்த மாதிரி பண்ணாத மாயா. நான் ஒத்துக்கிறேன், உனக்கு வாழ்க்கையில ரொம்பவே அநியாயம் நடந்திருக்கு. உன்கிட்ட இருந்து மாங்கல்யம் பறி போயிருக்கு மாயா. அதை நினைச்சு நாங்களும் தான் கவலைப்படுறோம். ஆனா அதுக்கு நீ இந்த மாதிரி பண்ணக்கூடாது. இன்னொரு பொண்ணோட மாங்கல்யத்தை அழிச்சு நீ அலங்கரிச்சுக்க பாத்துக்கிற மாயா. இங்க பாருங்கக்கா, நான் உங்ககிட்ட ஆர்கியூ பண்ண விரும்பல. என்னோட பல வருட தவத்தை நீங்க கலைக்கிறத என்னால கட்டாயம் அனுமதிக்கவே முடியாது. இன்னைக்கு நான் மகா யாகம் பண்ணி நான் இன்னைக்கு சித்தார்த்த என்னோட நாகத்துக்குள்ள அனுப்பி வச்சு இனிமே திரும்பி போகாத மாதிரி எனக்கு சொந்தமாக்கிக்க போறேன். உன்னால நிச்சயமா அந்த மாதிரி செய்யவே முடியாது. ஏன் செய்ய முடியாது சொல்லுங்க, நீங்க தடுப்பீங்களா? இப்போ என்ன சித்தார்த்த கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது. நான் உங்களை கை எடுத்து கும்பிட்டு வேண்டி கேட்டுக்கிறேன், இங்க இருந்து போயிடுங்கக்கா. இங்க பாருங்கக்கா, ப்ளீஸ் நீங்க இங்க இருந்து போயிடுங்க. நான் சொல்றேன்லக்கா, போயிடுங்க. இல்லனா என்ன? நான் உங்க உயிரை எடுக்க வேண்டியதா இருக்கும். என்கிட்ட அடம் பிடிக்காதீங்கக்கா, இங்க இருந்து போயிடுங்க. மாயா, வேண்டாம். இது பிரேம், இதெல்லாம் என்ன? சீமா, அது மிருகத்தை மயக்கமாக்குற மருந்து. இதனால அந்த நாகம் மயக்கம் அடைஞ்சிரும். அதுக்கப்புறம் அதை ஈஸியா கட்டுப்படுத்த முடியும். அநேகமா அந்த மருந்து இது மேல வேலை செய்யலன்னு நினைக்கிறேன். ராம்,
चरण सरोज रज निज मन मुकुर सुधारी। Hey! போதும், எல்லைய மீறீங்க. நான் யாரோட உயிரையும் எடுக்க கூடாதுன்னு நீங்க என்கிட்ட சத்தியம் வாங்கியிருந்தீங்க. ஆனா நீங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் என்னை ஏமாத்திட்டே இருக்கீங்க. நான் அந்த தவறுகள் எல்லாத்தையும் மன்னிச்சேன். ஆனா இனிமே முடியாது. எனக்கு தெரியும், சித்தார்த்த காப்பாத்துறதுக்காக நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன வேணாலும் செய்வீங்க. அதனால நான் இப்ப என்னோட சத்தியத்தை மீற போறேன். நான் சிவன் மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், அடுத்து வர்ற 15 நாளைக்கு நான் யார் உயிரையும் எடுக்க மாட்டேன். கடவுளே, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. நான் என்னோட சத்தியத்தை மீறியே ஆகணும். எனக்கு வேற வழி இல்ல. இவங்க எல்லாரும் சேர்ந்து என்னை இந்த மாதிரி பண்ண வச்சுட்டாங்க. சித்தார்த்த அடையறதுக்காக நான் உங்க எல்லாரோட உயிரையும் நான் எடுக்க போறேன். நில்லு, பின்னாடி போ. அந்த மருந்து இவகிட்ட வேலை செய்யல. பிரேமி இப்ப நம்ம என்ன பண்றது? ஒண்ணுமே புரியல. ஒரு சில நேரங்கள்ல இந்த மருந்து மெதுவா தான் வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஐயோ கடவுளே, இவரை பார்க்க ஆபத்தானவரா தெரியுது. இங்க இருந்து நம்ம பத்திரமா போய் ஆகணும்.